அது வந்து சூத்திர நீத்தி அப்படிம்பாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிராண சக்தியை வந்து போற பாதைகள் வந்து நம்ம கிளீனா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். அப்போ இந்த மாதிரி மூச்சு கத்தை கிளீன் பண்ணிட்டு அந்த நாடி சுத்தி பிராணாயாமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தனும் இது வந்து எப்படின்னா நாசி கிரக முத்ராம்பாங்க. அதாவது நம்ம ரைட் ஹேண்ட் எப்பயுமே வந்து நாசி கிரக முத்ரால வச்சுக்கணும். இந்த கட்டவரல் எப்பயுமே வந்து ரைட் சைடுல இருக்க மூக்கை அடைக்கிறதுக்கும், நம்ம லெஃப்ட் சைடு வந்து எப்பயுமே இந்த மோதிர விரல் இருக்குல்ல அதை அடைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கணும். இந்த விரல் எப்பயுமே இப்படி எல்லாம் மேல போகும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா கை இப்படி மேல வச்சுக்கணும். இப்படி வைக்காம இது சும்மா இதோட ஒட்டி டச் பண்ணி இருந்தா போதும். அது மாதிரி இந்த பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியா மூச்சு காத்த உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் ரைட் வழியா மூச்சு காத்த வெளியே விடணும். திருப்பி ரைட் வழியா மூச்சு காத்த உள்ள இழுக்கணும். அப்புறம் லெஃப்ட் வழியா மூச்சு காத்த வெளியே விடணும். இதுதான் வந்து நாடி சுத்தி பிராணாயாமம். இது ஒரு ரவுண்டு, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 9 ரவுண்டு பண்ணலாம். மினிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்றப்போ ஒரு 3 ரவுண்டு மட்டும் பண்ண சொல்லுவோம். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு கத்துக்கிட்டாங்க அப்படின்னா 9 ரவுண்ட்ஸ் பண்ண சொல்லுவோம். இது எதுக்குன்னா இந்த மெயினா அந்த நாடிகள் மூலமா தான் இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து டிராவல் பண்ணுது. அப்போ அந்த நாடிகள் போற பாதைகளை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். இது ஒண்ணு. அடுத்து வந்து சக்ராஸ். நம்ம உடம்புல வந்து மொத்தம் சட் சக்கர பேதம் சொல்லி மொத்தம் 7 சக்ராஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு சக்ராஸையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்தந்த இடத்துல இருக்க சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணாவே போதும். நம்ம உடம்புல இருக்க பல ஆர்கன்கள் வந்து ஒழுங்கா வேலை செய்யும். அது வந்து ஒரு சில பீச் மந்த்ராஸ் அப்படிம்பாங்க. லம் வம் ரம் யம் ஹம் இம் ஓம் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து மூலாதார சக்ராஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சஹஸ்ரார சக்ராஸ் வரைக்கும் வந்து அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படின்னா ப்ராப்பரா ஒரு விஷயங்கள் வந்து கத்துக்கிறது மூலமா தான் வந்து நம்ம பண்ண முடியும். இது எதுக்குன்னா நம்ம உடம்பு வந்து எப்பப்பெல்லாம் எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னா இந்த சக்ராஸை மெயினா ஆக்டிவேட் பண்ணும். அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து ஃப்ரீயா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஏன்னா நம்ம வந்து இந்த முத்ராஸை பாக்குறது தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் எப்படி எப்படிலாம் அந்த எனர்ஜி ஃப்ளோ நம்ம உடம்புக்குள்ள போகுது. ஏன்னா இப்ப வந்தோன்னே நிறைய பேத்துக்கு நீ பிராண முத்ரா பண்ணுங்க, வருண் முத்ரா பண்ணுங்க, உங்களுக்கு இந்த வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பரேட்டிவ் தான் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல வந்து நிறைய பேர் வந்து இப்ப வந்து ஈஸியா சொல்லிடுறாங்க ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. நீங்க இதை பண்ணுங்க இது சரியாயிரும், இதை பண்ணுங்க இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சின்ன ஒரு ஒரு முத்ராஸ்ல மட்டும் நம்ம இவ்வளவு விதையாவது சரி பண்ண முடியும். ஆனா இருந்தாலும் நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோம், நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கோம், ஏன்னா எல்லா பேத்தினாலையும் நம்ம அது வந்து ரிசல்ட்டை கொண்டு வர முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்ம உடம்பு வந்து அதை ஏத்துக்கிற பக்குவத்திற்கு இருக்கணும். அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து ரிசீவ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கணும். அதனாலதான் இந்த முத்ராஸ் பண்றப்ப எப்பயுமே எப்படின்னா காலையில இயர்லி மார்னிங் பண்ண சொல்லுவாங்க, ஈவினிங் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிராக்டிஸா நம்ம பண்றப்போ இதை வந்து 3 நேரம், இப்ப எப்படி நம்ம மாத்திரை வந்து 3 டைம்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த பிராக்டிஸும் எப்படி அப்படின்னா 3 நேரமா நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை நம்ம செய்யறப்ப குறைஞ்சது வந்து ஒரு 16 நிமிஷமாவது செய்யணும். 15ல இருந்து 16, அதாவது ஒரு 1/4 மணி நேரம் ஒரு செஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரமாவது தொடர்ந்து செய்யணும். அப்படி 1/4 மணி நேரம் தொடர்ந்து செய்யறப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிஷம் வரைக்குமே நம்ம செய்யலாம். அதாவது 3/4 மணி நேரம் நம்ம செய்யணும். அதாவது அந்த ஒரு முத்ராஸோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது குறைஞ்சது நீங்க வந்து இந்த 15 நிமிஷமாவது நீங்க செய்யணும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி பிராணசக்தியை வந்து கிளீன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இதோட உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலா வந்து ஒரு சில உணவுல வந்து எந்தெந்த உணவுகள் வந்து நமக்கு வியாதியை அதிகப்படுத்தும் தெரியுமா? என்னென்ன உணவுகள் வந்து கமெண்ட்ஸ்ல வேணா போடலாம். என்னென்ன வியாதிகள் வந்து அதிகமாகும் இந்தந்த ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஜங்க் ஃப்ரூட்ஸ் குட். ஃபாஸ்ட் ஃபுட்டோட சேர்ந்த ஜங்க் ஃப்ரூட். ஏன்னா இதுல மெயினானது உப்பு அதிகமா சேர்க்கறத அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஊறுகாய் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட் அதிகமா எடுக்கிறத அவாய்ட் பண்றோம். கார்போஹைட்ரேட் வந்து கொஞ்சம் மீடியமா வச்சுக்கலாம். ஆயில் ஃபுட்டு மெயினா வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஆமா, இதே மாதிரி ஒரு சில ஃபுட் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வரும். அப்படி நம்ம அதை விட்டுட்டு வேற ஏதாவது நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சுகர் மெயினா வந்து அந்த ஒயிட் கலர்ல இருக்க ப்ராடக்ட் எல்லாம் மோஸ்ட்லி இதுல அவாய்ட் பண்ணும். மைதால இருந்து சுகர்ல இருந்து சால்ட்ல இருந்து எல்லாமே இதுல அவாய்ட் பண்ண சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்ம யோகா கத்துக்கிறதுக்கு முன்னாடி இதோட ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷனா அதுக்கு நம்ம தகுதி ஆகுறது. அதனாலதான் அந்த பதஞ்சலி முனிவர் வந்து நீங்க ஒரு யோகா ஆசனாஸ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நியமம் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்துலயுமே யோகாவை பொறுத்தளவு காரமான ஸ்பைசி ஃபுட்டும் ஒரு சில இந்த அதிகமான ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி இதுல நம்ம அந்த வாதம் பித்தம் கஃபம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமநிலையும் இதுல ரொம்ப முக்கியம்.
அப்போ வாத பித்த கஃபத்தை வந்து நம்ம சமநிலைப்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க நாடிகளை வந்து சமநிலைப்படுத்திக்கணும். குட் ரீஃபைன்